பேங்க் பாஸ்புக் தேவைப்பட்டிருக்கு. அது எப்படி வாங்குறதுன்னு தெரியல, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரில. உதவி கேட்ட ஒரு நபர் அவருடைய சம்பளமாக ரூ. 400 பணமும் ஒரு பிரியாணியும் கேட்டதால் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத தவித்த ஒரு தாய் தன்னோட மகளை இன்னைக்கு பிஎட் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கையில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைல்ல. ஆனால் இங்கே ஆச்சரியம். பூதலூரை சேர்ந்த மிகவும் பின்தங்கிய பளியர் பழங்குடியினர் இந்த சமூகத்தில் பிறந்த மாரியம்மாள் தன்னோட மகள் வெண்மதியை இன்னைக்கு பிஎட் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரலாலேயே பதிய வச்சுருக்காங்க. என் பொண்ணு படிக்கிற அந்த காலேஜை போய் நான் அண்ணாந்து பார்த்து பெருமைப்படுறேன் அப்படின்னு. எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். நான் பிஎட் படிக்கிறேங்க, எனக்கு பின்னால் ஒரு தம்பி படிக்கிறான். அதுக்கு பின்னால் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அக்கா வேலைக்கு போகுது, நம்மளும் படித்தா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்க படிச்சிருவாங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லையில் அவங்க முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ சந்தோஷம். 10ஆவதே தாண்ட மாட்டேன், நீ ஃபெயிலாகத்தான் போகிற அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு, காட்டு விலங்குகள் நிறைய நிறைஞ்சு கிடக்கிற அந்த பகுதியிலிருந்து வெளியே வந்து படித்து இன்றைக்கி பட்டம் வாங்கியிருக்கிற அந்த பெண் படிப்புக்கு பின்னால் பல குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த தகவலை உங்ககிட்ட தெரிவித்து அந்த பெண் ஒரு சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் அப்படின்னு நான் பாராட்டுறேன். நீங்களும் பாராட்ட நினச்சா கமெண்ட்டில் பாராட்டுங்க. நன்றிங்க.